ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள்? முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இது ஒரு நல்ல வகையான அமைப்பு. முயற்சிகளை பலிக்கக்கூடிய, நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னையா வாய்ப்புகள்? ஒரு கலைத்திறமை இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்கிட்ட திறமை இருக்குதுங்க, இந்த திறமையை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், வெளிப்படுத்தி புகழ் பெறணும்னு நினைக்கிறேன். வருமானம் வரணுன்றது வேற, புகழ் பெறணும்னு நினைக்கிறது வேற. இந்த மாதிரியான புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்தில் நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைச்சு அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் கூட மேஷராசிக்காரர்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். 12ஆம் இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதியான எதிரியான புதன் நீச்சபங்க அமைப்புகளில் நீச்சமாகி இருக்கிறார். 6ஆம் அதிபதி நீச்சமானாலே எதிர்ப்புகள், கடன் நோய் அமைப்புகள் விலகும் என்பது ஒரு ஜோதிட விதி. அப்போ கடந்த காலங்களில் கடன் ரொம்ப ஓவராயிடுச்சு, நோய் ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த கடனை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல, ஆரோக்கியம் எப்படி, எந்த டாக்டர்கிட்ட எப்படி போகிறதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக கடன் தொல்லைகள் மற்றும் நோய் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார நடுத்தர வயதினர் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வேலையில் ஒரே எதிர்ப்பு, தொழிலில் எதிர்ப்பு, வியாபாரத்தில் எதிர்ப்பு, போட்டிக்காரங்க நிறைய பெருகிட்டாங்க, ஒரு உதவியாளரை வச்சுக்க முடியல, வேலைக்காரங்களை வச்சுக்க முடியல, நல்ல தொழில் அமைப்புகளோடு ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளோடு கொஞ்சம் ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு திட்டங்களோடு நான் பண்ணுறேன், ஆனால் பண முதலீடு இல்லை. இந்த மாதிரி ஒரு போராட்டமான தொழில் வேலை நிலைமைகளில், வியாபார நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியுங்க. பெரும்பாலும் புதன் நீச்சமானாலே மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இந்த மாதம் முழுவதுமே 30 நாட்களுமே புதன் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். ஆக கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் போகின்ற வாய்ப்புகள் கிடைத்து, அல்லது வெளிமாநிலத்தில் படிக்கணும், வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக போய் செட்டில் ஆகணும், அங்கேயே போய் வேலை செய்யணும், பிழைப்பை பார்க்கணும் என்கின்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்திருப்பது பொருளாதார முன்னேற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதையும் காட்டுது. ஆகவே பெரிய விதமான கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதிர்ப்புகள் விலகி, உங்களை பிடிக்காதவர்கள், பொறாமை கொண்டோர், கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, கண் திருஷ்டியாக உங்களை, நான் நல்லா இல்லை, இவர் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறார், இந்த மாதிரியான கண் திருஷ்டி அமைப்புகளோடு கொஞ்சம் குறைகள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அவைகள் எல்லாம் விலகி நிறைவாக அனைத்தும் நடக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2025 மார்ச் மாதம். மாபெரும் நிகழ்வான சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் கடைசியில் நடக்குது. அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மற்றபடி சிறு சிறு பெயர்ச்சிகள் தான். எப்போவுமே மாதத்தின் நடுவில், அதாவது மாதத்தினுடைய 15, 16ஆம் தேதிகளில் சூரியன் எப்போவுமே மாறுவார். இந்த மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் சுக்கிரன் முழுக்க உச்சம் என்கின்ற நிலைமையிலே இருக்கிறாரு. குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்றவர்கள், சனி போன்றவர்கள் கூட ஒரே இடத்துல மாறாமைய நிலைத்த தன்மையோடு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். மாத கடைசியில் சனி பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போவது மட்டும்தான் ஒரு முக்கியமான நிகழ்வு. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அற்புதமான ஒரு ராசியின் தன்மையும் கூட. இந்த வருடம், இந்த மாதம் உங்களுக்கு பலன்களே தான் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. தடைபட்ட சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அந்த சுபகாரியங்கள் நடக்கும். தான் குழந்தைங்களுடைய படிப்பு, ஆற்றல், மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் எல்லா குழந்தைகளும் மேன்மை அடையக்கூடிய ஒரு மாதமும் கூட. அரசியலில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உங்கள் மனதில் இருந்தால் அதை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. ஆனால் விரயத்தில் சனி பகவான் உங்களுக்கு வராரு. பல சுபகாரியங்களுக்கு நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய தன்மைகள் நிறைய வரப்போகுது. கல்யாணம் பண்ணலாம், காரு, வீடு, பங்களாங்கள் வாங்கலாம், நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெண்கள் தான் ஏமாறுவீங்க. யாருக்காவது நகை நட்டை கொடுத்து, யாருக்காவது கடனை வாங்கி நீங்கள் கடனாளி ஆகக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஆனா இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல ரொம்ப மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குரு பலன் இருக்கு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதமாவே இருக்கும். தான் ஆசைகள், தேவைகளை என்னங்கேக்கிறத யூகிச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி வேற இருக்கு. வாழ்க்கை தரமே உயரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. விரய சனினா பயப்படாதீங்க. ஏதாவது உங்க குலதெய்வத்தை போய் வழிபட்டுக்கிட்டு முறையான பக்குவங்கள் பண்ணீங்கன்னா, உங்க ஆசைகள், தேவைகள்லாம் பூர்த்தியாகும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. 40, 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஆகும். ஆனா அந்த தைரியத்தோட தான் குழந்தைங்க, தான் குடும்பத்து மேல ஒரு அக்கறை செலுத்தி, அவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால விரய சனியில நீங்க இருப்பீங்க. வீணான விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. காரு வண்டியில் வாங்காதீங்க. மண்ணில் போடுங்க, பொண்ணுல போடுங்க. இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் வந்துச்சுன்னா இந்த 2025 மார்ச் மாசத்துக்கு மேல மகத்தான செய்திகளோட பல யோகங்கள்லாம் உண்டு. ஆனா பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க கொஞ்சம் துருன்னு கேட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்காம காதல்னு சொல்லக்கூடிய மோதல்ல இருந்தீங்கன்னா, அந்த நோயில இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படிக்கிற கான்சன்ட்ரேஷன்ல இருங்க. படிச்சீங்கன்னா நீங்க டாக்டர். பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க மேச ராசியில உள்ள பெண்கள் தான். அப்ப படிக்கிற கவனத்தை மட்டும் செலுத்துங்க. மற்ற கவன சிதைவை ஏற்படுத்தாதீங்க. படிச்சு 25, 23, 25, 27 வயதுக்குள்ள ஒரு திருமண ஏற்பாடுகளை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். காதல் திருமணம் பண்ணீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுவீங்க. தர டிக்கெட் ஆகிடக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதனால பெண் குழந்தைங்களை பெற்றிருக்கிறவங்க, பெண் குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதம், இந்த வருடமும் கூட. அதனால படிக்கிற பிள்ளைங்களை படிக்கிற கவனத்துல மட்டும் தெளிவு பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போனா அற்புதமா இருப்பீங்க. நல்லா படிச்சு வேலை வாய்ப்பு கிடைச்சு குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மையோட இருந்து சந்தோஷமா வாழக்கூடிய தன்மைகள் உண்டு. அங்காளி பங்காளினால பல இன்னல் இடைஞ்சலுக்கு வர மாதிரி ஒரு நேரங்கள் வரும். வீடு, நிலம், தோட்டம், துறவுலாம் உங்க ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கு. பல சட்ட சிக்கல்கள்லாம் வரக்கூடிய தன்மை உண்டு. கவனமா இருங்க. முருகனை வழிபடுங்க. பழனி ஆண்டவரை வழிபடுங்க. வடபழனி ஆண்டவரை வழிபடுங்க. ஆறுபட முருகனை வழிபடுங்க. 6000 முருகன் கோவில் இருக்கு. ஊருக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கும் போது அந்த முருகன் கோயில செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டு வந்தா இந்த மாதம், இந்த வருடம் நீங்க விரயத்துல எதுவும் ஆகாம, நோய்க்கு எதுவும் செலவு பண்ணாம, கடன் கொடுத்து மாட்டிக்காம தெளிவான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் இந்த 2025 வரக்கூடிய சித்திரை மாசத்துக்கு மேல நல்ல பலனையே கொடுத்து உயர்ந்த நிலைமைக்கும் தான் ஆசைகள், தேவைகள் பூர்த்தியாக வடபழனி ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவாய நம. மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்களை தான் கொடுக்க போகுது. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுபவர்கள். அதே சமயத்துல காசு பணம் அப்படின்னு இருக்கும்போது அதை ரொம்ப ஒரு சிக்கனமா செலவு பண்ணணும். நம்ம எதுவா இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். தனக்கு போகதான் தானமும் தர்மமும் என்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னை சார்ந்து இருப்பவர்களும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு
ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த ஆடம்பர வாழ்க்கை தனக்கு அதாவது ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும். அதற்காக கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக எப்பேற்பட்டவர்களையும் மிக அதிக அளவுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ராகு பகவான் இவர்களுடைய ராசியை கடக்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு கடந்த 2 வருடங்களாக. இந்த மார்ச் மாதத்துல இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன அப்படின்ற போது 7.5 சனி இவர்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். விரய சனியாக வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான். சனி பகவான் இவர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் கூட. தொழில்ல சிறு சிறு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த தொழில்ல சின்ன பின்னடைவுகள் இந்த மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மேஷராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்போதுமே உங்களுடைய கன்வீனியன்ட் ஸ்டேஜுக்கு இந்த டயத்துல நீங்க வேலை எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சிக்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ஒரு தொலை தூரமா போய் நம்ம வேலை பார்க்கலாம், இல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான புது மாற்றங்களை தேடி போங்க. இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நீங்க மேஷராசி என்பர்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகும்போது அது நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடுபிடியான ஒரு டைம் தான் சொல்லணும். ஏன்னா யோசிச்சு யோசிச்சு இப்ப வேலையை விடலாமா இல்ல அப்புறம் வேலையை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனையிலேயே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி இருப்பீங்க. இப்ப இந்த மார்ச் மாதத்துல வேலையை விடணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் நம்ம இதுல பாக்கலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அங்க மேக்சிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அங்க உங்க 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தான் விலகுது. அதனால மார்ச் மாதத்துல வேலையை விடணும் அப்படின்னு நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க. இல்ல எங்களை லே ஆஃப் பண்ண போறாங்க, இந்த மாசம்தான் எங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. மார்ச் மாதத்துல எங்களுக்கு வேலை போகுதே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வச்சுக்க வேண்டாம். அடுத்து குடும்பம் சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த மார்ச் மாதத்துல. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால, விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சுப விரயங்கள், ஒரு திருமண நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா கிரக பிரவேசங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்க என்ன மனசுல வலிய வச்சிருந்தாலும் அதை வெளியில காட்டாம அந்த குடும்பத்தார்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. சனியோட சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் லாபம் சம்பந்தமான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் கூட. நிறைய தொழிலதிபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமும் அதாவது தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகப்படியாக மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு லாபத்தை கொடுத்துட்டு தான் போவாரு. லாபஸ்தானத்துல இருந்து வெளியேற போறாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரவேண்டிய வருமானமும், யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாசத்துல? எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கடனை கொடுத்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு வீடு வாங்கி நான் அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், அந்த வீடு வித்த
காசு இருக்கு, நான் வேற லேண்ட் வாங்கலாமா, இல்ல நான் அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் மேஷராசி என்பர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை சுப விரயமா மாத்திக்கோங்க. அதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு எஃப்டியா போடுறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மேஷ ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பணமாகப்பட்டது சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம். அது இல்லாது வரக்கூடிய எதிர்பாராத வகையில வரக்கூடிய வருமானத்தை நீங்க தேவையில்லாத ஆன்லைன் ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதோ இந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உள் வாங்கிவிடும். ஏன்னா அந்த சனி பகவான் விரயஸ்தானத்துல வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு, சனி இந்த மாத இறுதியில சேர போறாங்க. அதனால யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த காசு பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள். அதனால இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய பணத்தை வீடு கட்டுறதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டி போடுறதுக்கோ இல்ல ஜுவல்ஸ் வாங்குறதுக்கோ குடும்பத்தார்களுக்கு நீங்க சுப விரயமாக செய்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு மாதமாக தான் இருக்க போது. 7.5 சனியின் தொடக்க மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துருமா வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில மாற்றங்கள் வரப்போகுது இந்த மார்ச் மாதத்துல இருந்து. அதனால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய ஒரு மாதம் தான் இது. எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள்லாம் இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நண்பர்களுக்கு உங்களுடைய சித்தயோகி பேரம்பலவானின் வணக்கங்களும் பிரபஞ்சத்தின் ஆசிகளும். நாம் வருகின்ற மார்ச் மாதம் எப்படி செயல்பட போகிறோம், எப்படி செயல்பட முடியும், எப்படி செயல்பட வைக்கிறது இந்த இயற்கை என்பதை கவனிப்போம். அந்த கவனத்தில் எப்படி வைக்க வேண்டுமானால் ஒரு பொதுவாக 12 ராசிகளுக்கும் பார்க்கும்பொழுது இப்போது ஒரு மேஷ ராசியை எடுத்துக்குவோம். அந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு 3 விதமான நபர்கள் பிறவி குணமாக எடுத்து வருவாங்க. ஒன்று கேதுவாகவும், இன்னொன்று சுக்கிரனாகவும், மூன்றாவது சூரியனாகவும் 3 பிறவி குணத்தில் வருவாங்க. இந்த 3 பிறவி குணத்தில் முதல்ல அவங்களுடைய குணாதிசயங்கள் முதல்ல கேதுவோட அமைப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க 4 பிரிவாக பிரிஞ்சு கடகம் வரையும் போவாங்க. அடுத்தது சிம்மத்தில் ஆரம்பித்து எங்கே வருவாங்கன்னா விருச்சிகம் வரையும் வருவாங்க. சுக்கிரனோட பிறந்தவங்க, சூரியன் பிறந்தவங்க தனுசு வரையும் வருவாங்க. அப்போ மேச ராசியில் ஆரம்பிக்கின்ற குணாதிசயம் தனுசு ராசி வரையும் வரும். இந்த மார்கழி வந்த மார்ச் மாதத்தில் எப்படி வரும்? அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் வருகின்ற நிலையை நாம் கவனிக்கும்போது 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் அங்கே வருகிறார். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் அங்கே வரப்போகிறார். அடுத்தது செவ்வாவின் பார்வையும் அந்த பக்கம் இருக்க போது எல்லா கிரகங்களும் ஒரு பக்கமாக போகுது. சனீஸ்வரரும் அங்கே இருக்கார். இதில் குருவோட பார்வையும் அங்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல நிலை என்று சொன்னாலும் கூட அவர்களை உதவி நாடி வராங்கல்ல, அந்த உதவி நாடி வர்றவங்களுக்காக இவங்க செய்கின்ற காரியத்தால் இவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட பிரச்சனையை எப்படி இவங்க சமாளிப்பாங்க? ஆனால் தனக்குத்தான் பார்க்கின்ற வேலையை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஓடிப்போய் செய்யக்கூடிய வேலை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், மனைவி மக்களுக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகள் தான் வரும் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் யாரார் இருக்காங்கன்னா குருவும் சனியும். அந்த குருவின் சாரத்தில் சனியும் சனியின் சாரத்தில் குருவும் இருக்கிறதுனா அந்த தர்ம கர்மாதிபதி அந்த குருவும் சனியுமா சேர்ந்து இருப்பதனால அவங்க என்ன பண்ண போகிறாங்க, 3ஆம் பார்வையாக சனி பார்வையால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பிறருடைய பவரை
அவங்களுக்கு உதவுறதுக்காக இவங்களுடைய பவரை அவங்க யூஸ் பண்ணி இவங்களை கொண்டு வந்து எல்லாம் செஞ்ச பிறகு கெட்ட பேர் தான் எடுப்பாங்க. என்ன நான் நல்லா செஞ்சுருப்பேன், இவர்கிட்ட கொடுத்தேன், அது இப்படி ஆச்சுன்னு அவங்க குறை சொல்லும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு என் மேலே இவர் குறை சொல்கிறாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு மனசு வேதனைப்படுற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அவங்களுடைய இந்த மனுஷனுக்கெல்லாம் நம்ம செஞ்சோமே நினைக்கிற அளவுக்கு ஆகும். மனைவி மக்களாக இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்படி எது சொன்னாலும் அவங்கக்குள்ளே ஒரு மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்கக்குள்ளே பிரச்சனை வரும். படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே, கொஞ்சம் விளையாடலாமே, அப்படி இந்த மாதிரி உள்ளதில் ஏதாவது அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கையில் வச்சுருக்க பொருள்களோ செல்லையோ எதையோ உடைச்சி அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். ஆக மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தோடைய பலனை பொறுத்தவரையும் மிக அற்புதமாக நடந்து கொண்டு தான் இருக்கும். அது தனக்காக இல்லாமல் பிறருக்காக நடந்து கொண்டு இருக்கும் என்பதை மட்டும்தான் நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்படி இது பொது விதியாக இருந்தாலும் அவரவர்கள் பிறந்த தன்மைக்கு ஏற்ப இந்த 3 முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சனியும் ராகுவும் இவர்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு செய்யும்போது செவ்வாய் தூரத்திலிருந்து அவர்களை கண்காணிக்கிறார். அப்படி அவருடைய பார்வையின் மூலமாக அதை கண்காணிக்கிறதுனால சில விஷயங்களை பிறர் மூலமாக தான் நடக்கும், இவங்க நேரடியாக நடத்த முடியாது. பிறர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கிறதுனால இவங்க முழுமை அடைய முடியாது. ஆகையினால தான் பிறர் நடுவில் அனுபவித்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி செய்யலாம்னு நினச்சேன், இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னும் போது நமக்கு இவ்வளவு செஞ்சு நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு நினைப்பீங்க. கெட்ட பேர் இல்லை, அது வரும், அது இயற்கை, அதனுடைய பார்வையின் காரணத்தால் அது மாதிரி வருது. ஆகையினால் நீங்கள் என்ன பண்ண வேணும்னா, உங்களுடைய மனதை என்ன இஷ்ட தேவதை என்ன நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் சூரியனை நீங்கள் வணங்குவது மிகவும் சிறப்பானது, பூமாதேவியை வணங்குவது மிக சிறப்பானது. அப்படி 2 பேரையும் வணங்கும்போது உங்களுடைய ஆன்மாவில் வந்து சுத்தமான ஆன்மாவாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் வரும். அப்படி வந்தாலும் அது பெருசாக நீங்கள் பொருள்படுத்தக்கூடாது. அந்த பதட்ட நிலைகள் வரும். அதிகமான சந்தோஷம் வந்தாலும் நார்மலாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். ஆகையினால் அதை அனுசரித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல சுவீட்சத்தையும் காணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நோய்வாய்ப்படாமல் வாழ்வதற்கு உள்ள வழியை நீங்கள் தேடுவது மேசராசிகளுக்கான சிறந்த பலனாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் உணர வேண்டும்.